இன்றைக்கி நம்ம கிச்சன் பேரடைஸில் பன்னீர் பொழிச்சது தேக்கு இலையில வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் பன்னீர் எடுக்கிறேன். இந்த 1 கப் பன்னீர் நான் வீட்டிலேயே பண்ண பன்னீர். இதோடு நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ரெட் சில்லி பவுடர் நான் வீட்டிலே அரைச்சது. ஸோ கொஞ்சம் அப்படியே ரஸ்டிக்காக இருக்கும் அது. இப்போ நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த கரம் மசாலாவும் நான் வீட்டிலே பண்ணது. இதில் நான் ரெட் சில்லிஸ் இல்லாமல் இந்த கரம் மசாலா பொடியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணி இந்த பன்னீரோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா, லெமன் ஜூஸ் எல்லாமே நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தடவின பன்னீரை ஒரு 1/2 hour போல் மேரினேட் பண்ணணும். ஸோ இது ஒரு தேக்கு இலை எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இதே சைட் கேப்பில் இதுக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கையளவு பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா ப்ரௌனான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஒரே நேரத்தில் போட்டு வதக்கிக்கலாம். ஏன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் போடுறோன்னா அந்த தக்காளியோட ஜூஸ் வதங்கும் போது வெங்காயத்தில் பட்டு அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் ஒரு 1/2 டம்ளர் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஏன் ஆட் பண்ணுறேன்னா அந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு, கூட நம்ம கிரேவியில் ஒரு ஷைனிங் டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு.
இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீரை நல்லா சமமாக 2 பக்கமும் வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தேக்கு இலை, அதுக்கு மேலே ஒரு சின்ன சைஸ் தேக்கு இலை வச்சு, ஏன் இந்த 2 தேக்கு இலை வைக்கிறேன்னா, ஸோ கீழே நம்ம ஃப்ரை பண்ணும்போது வறுப்பட்டால் கூட இந்த மேலே இருக்க இலை காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த பன்னீரோடு சேர்த்து நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் மசாலா மேலே நான் ஆனியன் ரிங்ஸ் அண்ட் டொமேட்டோ ரிங்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வந்து ஒரு பொட்டலம் மடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பண்டிலாக மடித்து அண்ட் நூல் வச்சு 4 பக்கமும் நல்லா கட்டணும். இந்த மாதிரி தான் நூல் 4 பக்கமும் முன்ன பின்ன நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிடணும். இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுபடணும். அந்த கீரை அந்த இலை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அண்ட் தீயாமல் பார்த்துக்கோங்க. அடுப்போட அனல் மீடியம் சிம்மர் 2த்துக்கும் நடுவில் பாதி சமமாக வைங்க. இப்போ இதில் இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணும்போதே வாசனை ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. அந்த மசாலாவோட ஃப்ளேவர், அந்த ஆனியன் ரிங்ஸ், கார்னிஷ் பண்ணியிருக்கிற ஆனியன் ரிங்ஸ் அண்ட் பன்னீரில் நல்லா உள்ளே இறங்கி ஸ்டீம் ஆகி ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்குது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Fuck her.